செக்யூலர் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்க்கட்சிகள் அதிகமாக பேசுறீங்க, மதச்சார்பின்மை இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு மதச்சார்பற்ற சிவில் கோடை கொண்டு வரணும் தான் பிரதமர் சொல்றாரு, ஏன் எதிர்க்கணும்? இது ஒரு ஜனநாயக நாடு, முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து 44 வந்து பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசுகிறாங்க, சரியா? ஆனால் 21 சட்டப்பிரிவில் என்ன சொல்லுது அப்படின்னா, சிறுபான்மையினருக்கான கலாச்சாரம், மொழி அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பாதுகாக்கணும்னு சொல்லுது. இது ஒரு நாட்டினுடைய பன்முகத்தன்மைங்கிறது அதுதான். பல்வேறு இது வந்து சும்மா ஒரே மொழி பேசுகிறவங்க இருக்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது. பல்வேறு நூற்றுக்கணக்கான மொழி, நூற்றுக்கணக்கான கலாச்சாரம், ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய, லட்சக்கணக்கான மக்கள் கல்ச்சுரலாக வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதுதான் நம்ம நாட்டுடைய பெருமையும் கூட. இதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப வந்து 10 வருஷமாக அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு விதமாக ஒரு சமூகம் மட்டுமே அதிகமாக பலன்களை அடைகிறது போலவும் மற்றவங்கள்லாம் பாதிக்கப்படுறது போலவும் அவங்க வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு. இஸ்லாமிய சமூகத்தின் மீதான வெறுப்பு தான் அதனுடைய அடிப்படையான காரணம். அவர் அனைவருக்கும் பொதுவான சட்டம் வரணும். அனைவரும் பொதுவாக தான் இருக்காங்க. என்ன இங்க சிவில் லால பொதுவா இல்லையே. சிவில் லால இப்ப திருமணமா இருக்கட்டும், விவாதத்தா இருக்கட்டும், தத்தெடுப்பா இருக்கட்டும், இல்ல வந்து சொத்துரிமையா இருக்கட்டும், இது போன்ற கிரிமினல்ல கிடையாது இல்லையா? புரியல. கிரிமினல்ல எது லால எதுவும் கிடையாது இல்லையா? கிரிமினல்ல மாற்றம் இல்லையா? அது கிரிமினல் சட்டம் எப்படி பொதுவா இதனால யாருக்கு என்ன பாதிப்பு? இது வந்து இப்போ திருமண சட்டங்கள்ல எல்லாத்தையும் பொதுவாக்குறோம் அப்படின்னா எல்லாரும் தாலி கட்டி தான் கல்யாணம் பண்ணணும், எல்லாருடைய சடங்குகளும் ஒன்னா இருக்கணும்னு மாத்த போறது இல்லை. ஆனா அந்த திருமணத்தால் வரக்கூடிய உரிமைகள் எல்லா மதத்தை சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமா இருக்கணும் இல்லையா? இல்ல அந்த திருமணத்தால் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கான உரிமைகள் எல்லா மதத்தவருக்கும் சமமா இருக்கணும். அந்த உரிமை சார்ந்த விஷயத்துல மாறுபாடு இல்லையே. உரிமை சார்ந்து இப்ப என்ன பிரச்சனை? இப்ப வந்து 21வது சட்ட ஆணையம் வந்து ஒரு பரிந்துரையை 2018 கொடுக்குது. பிரதமர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. வந்து பல ஆண்டுகளாக ஆய்வு செஞ்சு அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்போ பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றது சாத்தியம் இல்லை, அனைவருக்குமான சட்டம் கொண்டு வர முடியாது. அது பன்முகம் தன்மை கொண்ட ஒரு நாடு இது. பல மொழிகள் கலாச்சாரம் இருக்கக்கூடிய மொழிகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அதை கொண்டு வர வேண்டாம். ஆனா நீங்க வந்து அனைவருக்குமான உரிமைகள் பத்தி நம்ம பேசலாம். அனைவருக்குமான உரிமையை பத்தி நீங்க பேசுங்க. பொது சிவில் சட்டம் வேணான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் 10 வருஷமா அவங்களால கொண்டு வர முடியாம உட்காந்துருக்காங்க. ஆட்சியில் இருக்காங்க இல்லையா, 10 வருஷமா கொண்டு வர முடியலைன்னா அவங்களுக்கே தெரியும் இது சாத்தியப்படாத ஒரு விஷயம் கூட. இதே ஆணையம் என்ன அவங்களுக்கு வந்து பரிந்துரை செய்யுது அப்படின்னா, நீங்க வேணா அந்த இந்து வரி சட்டம் இருக்கு இல்லையா, கூட்டு குடும்ப வரி, அது வேணா வரி ஏய்ப்புக்கு வந்து அரசு நாட்டுக்கு வரி ஏய்ப்பை செய்யறதுக்கான சாதகமான ஒரு அம்சம், அதை வேணா நம்ம வந்து ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுக்குறாங்க. நீங்க வந்து பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பேசுறது ஒரு நாட்டுடைய ஒரு பிரதமருக்கு இந்த நாட்டை பிரிச்சு பார்க்கறது மட்டும்தான் தொடர் வேலையாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. தேர்தலில் அதை தான் நீங்க பேசுனீங்க, மக்கள் வாக்களிச்சாங்களா? நீங்க அதான் பண்ணீங்க, நாங்க செய்வோம் அப்படின்னு சொன்னீங்க. எதுவுமே மக்கள் வந்து நீங்க ஆட்சியில் யார்? நிதிஷ்குமாரும் சந்திரசேகர் நாயுடு இல்லைன்னா நீங்க ஆட்சி இல்லை. உங்களுக்கு 4வது காலம் அவங்க தான் இருக்காங்க அந்த நாற்காலிக்கு. அதை நீங்க மறந்துடக்கூடாது. இதே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் முஸ்லீம் தனிநபர் சட்ட வாரிய குழுவையும் இஸ்லாமிய அமைப்புகளையும் ஜூலையில் சந்திச்சு அவங்கள்ட்ட நாங்கள் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் ஒரு காலத்திலும் எங்கள் மாநிலத்தில் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அவங்க அப்படியெல்லாம் கொடுத்துருக்கப்ப அவங்க தயவுங்களை நீங்கள் ஆட்சி வச்சிருக்கீங்க. ஆனா இதை நீங்க பேசுறது என்ன, உங்களுடைய அரசியல் பிழைப்பு அப்படி ஆயிடுச்சு. நீங்க தேர்தலுக்கு தேர்தல் பேசுவீங்க. இப்ப வரக்கூடிய தேர்தல் மகாராஷ்டிராவில் ஒரு தேர்தல் வரப்போகுது, ஹரியானாவில் தேர்தல் வரப்போகுது. செய்ய முடியாத 2 சமூகங்களை வந்து பிரிச்சு பாக்குறது, அவங்கள மட்டும் அதிகமாக சுகமா வாழ்றாங்கன்னு ஒரு பொய்ய சொல்றது, அப்படி ஒண்ணுமே இல்லை. இந்த நாடு வந்து பன்முகத்தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு நாடு. இதை மாற்றி அமைக்க அவரால் கண்டிப்பா முடியாது. யாரும் ஏத்துக்க போறதுல கூட இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு கூட ஏத்துக்க மாட்டாங்க. அது முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். அல்லனா அந்த ஆட்சியை காலியாயிரும். அதை அவர் முதல்ல ஏத்துக்க திரு சூர்யா அவர்கிட்ட அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். செய்ய முடியாதுன்னு தெரியும். பொது சிவில் சட்டத்தை இத்தனை ஆண்டுகளா பேசுறோம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் இந்தியாவில் எந்த எதிர்கட்சியும் ஏத்துக்கல, எந்த மாநில கட்சியும் ஏத்துக்கல. அப்ப சும்மா அது ஒரு பேசி ஒரு தேர்தல் ஆதாயம் தேடுறதுக்கு மட்டும் பேசுறாரு, நடக்க போறது இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் ஃபரூக் அப்துல்லா சொன்னார், ஆர்டிக்கிள் 370 வந்து மோடி எவ்வளோ ஜென்மம் பிறந்து வந்தாலும் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ 5 வருஷமாக இல்லை, நல்லா தானே இருக்காங்க, இன்னும் பெட்டராக இருக்காங்க, நல்ல பீஸ் திரும்பிட்டு இருக்கு. அதனால இது தேர்தல் நடத்திட்டா பரவாயில்ல, சவால் விடுறது அதெல்லாம் இல்லை. நான் முடிச்சிடுறேன் என்னுடைய சவால் விடுறது இதெல்லாம் வந்து நடக்கிறது தான். இப்போ இவங்க என்ன சொன்னாங்க,
2 நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆதரவு தான் இருக்காங்க. காலே ஒடிஞ்சு போச்சு, எதுவுமே பண்ண முடியாது, எதுவுமே பேச முடியாதுன்னாங்க. இந்த பொது சிவில் சட்டமும் ஒரே நாடு ஒரே தேர்தலும் புதுசாக சொல்லலை. நாங்கள் 2014 தேர்தல் அறிக்கை, 19 தேர்தல் அறிக்கை, அதில் மக்களை சந்தித்து இவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களான்னு கேட்குறோம். அப்போ இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? 99 சீட்டு தான் வச்சுருக்காங்க. நாங்கள் கூட்டணியாக சந்தித்து கூட்டணியாக மெஜாரிட்டி வாங்கி கூட்டணியாக அரசாங்கத்தில் இருக்கோம். இப்போது கான்ஸ்டியூஷனில் இல்லாததுன்னு சொன்னாங்க அம்மா. இப்போ ஆர்டிக்கிள் 44 இல்ல 44ல இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில ஆர்டிகிள் 44ல என்ன சொல்றாங்க? திருப்பி படிக்கிற The state shall endeavor to secure for the citizens a uniform civil code throughout the territory of India. இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா, இப்போ யாருக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லிட்டு 21 படிச்சுட்டா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம். இப்போ 1960s ஹிந்து கோட் பில் கொண்டு வந்தாங்க. அப்போ காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே கிருபாலினி முதற்கொண்டு என்ன சொன்னாங்கன்னா, அப்போ இந்துக்களுடைய உரிமை பாதிக்கப்படாதா? இப்போ இந்துக்களுக்கு ஒரு கல்யாணம் தான் பண்ணணும், நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்து லா கொண்டு வரீங்க? அப்போ இந்துக்கள் ஏற்றுக்கிட்டாங்களே. ஏன் ஏற்றுக்கிட்டாங்க? இந்த நாடு அரசியலமைப்பு ஒரு சட்டம் கொண்டு வருது, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா மதத்தை விட நாடு முதன்மைன்னு வைக்கும்போது அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. இப்போது தமிழ்நாட்டில் நான் இது குறிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். எல்லாருமே சொல்லுவாங்க கருணாநிதி அவர்கள் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துட்டாரு, தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம், இது எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி. இங்க 89 கொடுத்தது 2005 தான் இந்தியா முழுக்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் பின்பற்றப்பட்டது. இது முதல்ல தமிழ்நாடு பண்ணதுன்றது ஃபர்ஸ்ட் தவறு. ஏனென்றால் இதற்கு முன்னாடி ஆந்திரா கேரளா பண்ணியிருந்தாங்க, 3ஆவது நம்ம பண்ணோம். பட் அதுக்குள்ள நம்ம போல. இப்போ அந்த சட்டம் மாத்தினதுன்னு அம்மா சொல்றாங்களே, அது இவங்களுக்கு பொருந்துமான்னு கேளுங்க, இவங்களுக்கு பொருந்துமான்னு கேளுங்க. சல்மா அம்மாக்கு அது பொருந்துமா? பொருந்தாது. ஏன் பொருந்தாது? இல்ல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண, நீங்க குறுக்கிட வேண்டாம். நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நான் பேசுறேன். இப்போ 89 கருணாநிதி ஐயா கொண்டு வந்த சட்டத்தோட பேர் என்ன தெரியுமா? ஹிந்து சக்சஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1989. அப்போ பெண்களுக்கு சம உரிமை கொடுத்துட்டேன்னு சொல்றீங்கல்ல, அது இந்து பெண்களுக்கு மட்டும்தான், அது இஸ்லாமிய பெண்களுக்கும் கிறிஸ்தவ பெண்களுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிச்சிடுறேன். அதுதான் பொது சிவில் சட்டம். இவங்க பொது சிவில் சட்டம்னா முதல்ல இருந்தே இவங்க சொல்றது என்னன்னா, எங்களை கொடுமைப்படுத்துறாங்க, எங்களை விக்டிமைஸ் பண்றாங்கன்னு. அப்போ இவ்வளோ இந்துக்கள் ஒரு சட்டம்னு இயற்றப்பட்டு அதை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இப்போ அவங்க எல்லாருமே கிளம்பி எங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு எங்க சொல்லியிருக்கு, எங்க மத அடிப்படையில் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் நாடு? இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், யூனிஃபார்ம் சிவில் கோட், இது ரெண்டு பத்தி பிரதமர் பேசியிருக்காருன்னா அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது பாத்தீங்கன்னா, அதாவது இது ரெண்டும் அவங்க வைக்கிற முக்கியமான வாதம். அவங்க குறுக்கிட வரும்னாங்க, நம்ம அவங்களுக்கும் பெண்களுக்கு குரான்லயே சொத்துரிமை வழங்கப்பட்டிருக்கு. அதை யாரு இன்னைக்கு அதுதான் எப்பவோ அது சொல்லப்பட்ட ஒரு விஷயம். மத புத்தகத்தை பின்பற்றிட்டா கான்ஸ்டிடியூஷன் வேலையே இல்ல. எனக்கு கீதையில சொல்லிருக்கு, எனக்கு பைபிள்ல சொல்லிருக்குன்னா கான்ஸ்டிடியூஷன் வேண்டாம். இந்த 4 விஷயங்கள் தான் இந்த மைனாரிட்டிஸ்க்கான சலுகைகள் அப்படி நீங்க சொல்றீங்க இல்லையா, அது சொத்துரிமை, இந்த தத்து எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஆனா இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் கலைஞர் அதை சட்டமாக்கி இந்த பெண்களுக்கு சொத்துரிமை தரணும்னு சொல்றது. அதுல இந்த பெண்களுக்கு அதான் நம்ம சிவில் பொது சிவில் கோடு இல்ல, அது நம்ம காமன் சிவில் கோடு இல்லைங்கிறப்ப அது அவர் சொல்ல முடியாது. அதுல நான் தலையிட வேணாம். அது ஏற்கனவே அவங்க அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல நம்ம யாரும் தலையிட முடியாது. ஏன்னா அது மைனாரிட்டிக்கான அந்த சம உரிமை சட்டப்படி எல்லா பெண்களுக்கும் கிடைக்க கூடாதுன்னு கேக்குறாரு. ஏங்க இப்ப என்ன யாருக்கு இப்ப இந்தியா முழுக்க யாருக்கு என்ன இப்ப பிரச்சனையோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால அது இப்ப பொதுவா சொல்றாங்க. இப்ப ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த திருமணத்தை பத்தி சொல்றாரு இல்லையா, இன்னைக்கு ஒரு மித்தை இவங்க உருவாக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இஸ்லாமியர்கள் தான் அதிக குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் தான் அதிக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது அது பெரிய ஆய்வே இருக்கு. 1.3% இந்துக்கள் மறுமணம் பலாதாரமணம் செஞ்சுக்கிறாங்க. அதே போல பிற மதத்தவர்கள் 1.6% படிக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் 1.9% பண்றாங்க. இது எல்லாருக்கும் உரிய பிரச்சனை. இதுக்கு இல்லை அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இது கல்வி இல்லை, சமூக பின்புலம், பொருளாதார ரீதியான பிரச்சனை, இதனால வரக்கூடிய பிரச்சனை தானே ஒழிய ஒரே ஒரு மதத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான தவறு நடக்கல. அப்போ நீங்க ஒருத்தர் மட்டுமே குற்றம் சொல்றதுக்கு, ஒரு மதத்தை மட்டுமே பிளேம் பண்றதுக்கு தான் தொடர்ச்சியாக பிரதமர் முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. தேர்தலில் அதை தான் பண்ணார். இந்துக்கள் தாலியை மங்கள் சூத்திரா பிடிங்கிட்டு போய் காங்கிரஸ் யாருக்கோ கொடுக்க போகுதுன்னு சொல்றாரு. அப்புறம் என்னென்னமோ சொத்தை பறிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்ப வக்ஃப் போர்டுல மாற்றம் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு வக்ஃப் வாரியத்துக்குள்ள மாற்று மதத்தவர்களை கொண்டு உட்கார வைக்கிறது இல்லையா? இது இன்னைக்கு எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து அந்த நிலைக்குழு
அனுப்பியிருக்காங்க. இல்லைன்னா இதை இஷ்டத்துக்கு அவங்க கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. இப்படி மக்களை பிளவுபடுத்துறதையே வேலையா இருக்கக்கூடிய பிரதமர் வந்து நாட்டுடைய ஒற்றுமையை பத்தி பேசுறாரு வரீங்களா, அதுதான் மிகப்பெரிய வேடிக்கைன்னு நான் பாக்கிறேன். ஒரே ஒரு பிளவுபடுத்தினா அவர் ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்க, அப்படிதான் தக்க வச்சுட்டு இவங்க இருக்காங்க. தான் வாக்கு வங்கி அரசியல் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை வந்து எதிர்க்கட்சியை வந்து பூதாகரமா காண்பித்து உங்களுக்கு நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், உங்களுக்கு தேவையானதை பண்ணிட்டு நாங்க உங்களுடைய வாக்குகளை வாங்கிட்டு ஆட்சியில் இருப்போன்ற ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க.